கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும். இந்த நாள் மகிழ்ச்சியினால் கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணின நாள். இதில் மகிழ்ந்து கலிகூற கடவோம். நல்ல கர்த்தரை துதிங்க, வேதத்தை தியானிங்க, ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாள் தியானத்துக்குரிய வேத வசனம் 92ஆம் சங்கீதம் 5ஆம் 6ஆம் வசனம். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். 6ஆம் வசனம், மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, தாவீதுடைய பாடல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள் பாருங்களேன். ஒவ்வொரு நாளும் நான் காலைல எந்திரிச்சு வானத்தை பார்த்து, மரம் செடிகள் எல்லாவற்றையும் பார்த்து, மனிதன் உண்டாக்கின ட்ரெயின், மற்ற மனிதன் கண்டுபிடித்த ஃப்ளைட்டெல்லாம் யோசித்து பார்க்கும்போது எவ்வளவு மகத்துவமாய் தேவன் உண்டாக்கி மனிதனுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். அவர் உண்டாக்கிற மரம் பாருங்க, எத்தனை விதமான மரங்கள், எத்தனை விதமான மிருகங்கள், எத்தனை விதமான பல காரியங்களை பார்த்து பிரமிக்கத்தக்க அவர் செய்கைகள் இருக்கிறது. அதைத்தான் சங்கீதக்காரன் எழுதுகிறான். ஆண்டவரே, அதை நினச்சிக்கிட்டே இருக்கலாம், அதை யோசித்து கொண்டே இருக்கலாம். மிருகம்னா கூட ஒன்று போல இருக்கா பாருங்க, இல்லை. யானை பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு இல்லையா? மற்ற மிருகங்கள் பாருங்க, எறும்பு பாருங்க எவ்வளவு சின்னதா இருக்கு. அப்படியே சின்னதை கண்ணுக்கு தெரியாதது போல உண்டாக்கி இருக்கிறார். கண்ணுக்கு தெரியாத எறும்பை உண்டாக்கி இருக்கிறார், பெரிய யானையை உண்டாக்கி இருக்கிறார். பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்ம யோசிக்கணுமா? வேதம் சொல்லுகிறது. இதை யாரு உணர மாட்டாங்கன்னு சொன்னா, மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான். அதாவது இதெல்லாம் எப்படிப்பா, கடவுள் உண்டாக்கினதை யோசிக்கவே மாட்டான். அதனாலதான் அவன் வாழ்க்கையில அவன் எது செய்தாலும் அவனுக்கு ஒரு திருப்தி இருக்காது. ஒன்னும் தேவன் உண்டாக்கினதை நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க அவர் அவ்வளோ மகிமையாய் உண்டாக்கி இருக்கிறார். அதுதான் நம்ம தெய்வத்திட்ட சந்தோஷப்பட கூடிய ஒரு காரியம். தெய்வத்திட்ட போகும்போது, நீர் எவ்வளவு மேன்மை உள்ள ஒரு ஆண்டவரே, எப்படியெல்லாம் உண்டாக்கி இருக்கிறீர் இல்லையா, எங்களுக்காக என்னெல்லாம் செய்து வைத்திருக்கிறீர், எல்லாவற்றையும் படைத்து மனிதனை படைத்தார் என்று வேதம் சொல்லுது. பிரியமானவர்களே, சமீப நாட்களாக எனக்கு இந்த மாதிரி பார்க்கும் போதெல்லாம் நான் கர்த்தரை ரொம்ப துதிக்கிறேன், கர்த்தரை ரொம்ப உயர்த்துகிறேன். ஃப்ளைட்டில் ஏறும்போது கூட, ஆண்டவரே எவ்வளவு பெரிய தேவன். ட்ரெயினில் ஏறும்போது, பஸ்ஸில் ஏறும்போது, பைக்கில் போகும்போது, நடந்து போகும்போது கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்கு நான் கர்த்தரை துதிக்கிறேன் பிரியமானவர்களே. ஆனால் இது மிருக குணமுள்ளவங்க அறிய மாட்டாங்க, மூட உணர மாட்டாங்க. மூடன் என்றால் முட்டாள். அப்போ இது இல்லைன்னு சொல்கிறவங்க யாருன்னு பைபிள் சொல்லுகிறது. நாம் எப்படி இருக்கிறோம்? தேவனை உயர்த்துகிறோமா? தேவனை மகிமைப்படுத்துகிறோமா? தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுறோமா? ஒவ்வொரு நாள் அவர் படைத்ததற்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் சுகமாய் போயிட்டு வர்றதுக்காக நன்றி சொல்லுங்க. கர்த்தரை நல்லா துதிங்க, அவரை ப்ரைஸ் பண்ணுங்க. அவர் அல்லாமல் ஒன்றும் நடக்காது. இந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தா கர்த்தர் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார், நம்மளை மேன்மைப்படுத்துவார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் வல்லவர் அப்பா, நீர் மாறாதவர் சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய செய்கைகளும் உம்முடைய மகத்துவங்களையும் நாங்கள் பார்க்கும் பொழுது, உம்முடைய கிரியைகளை பார்க்கும்போது ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறதப்பா. ஒவ்வொரு பழங்களையும், ஒவ்வொரு ஆண்டவரே ஃப்ரூட்ஸையும் நீர் உண்டாக்கும் பொழுது எவ்வளவு மகத்துவமான தேவன். அதற்கு நாங்கள் நன்றி செலுத்தி வாழ இந்த நாளில் எங்களுக்கு நீங்கள் தாங்கப்பா. மூடனும் ஆண்டவரே மிருககுள்ள மனுஷன் அதை அறியான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிருக குணம் உள்ளவங்களும் முட்டாளும் அதை பற்றி அவங்களுக்கு தெரியாது சுவாமி, அவங்க அதெல்லாம் ஒத்துக்கிட மாட்டாங்க. ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை ஆசீர்வச்சு தாங்க. உங்களுக்கு பின்னாடி வர நாங்கள் விருப்பப்படுறோம் ஆண்டவரே. நீங்கள் முன்னாடி போனீங்கன்னா நாங்கள் உங்கள் வழியில் வர விருப்பப்படுகிறோம். எங்களை ரட்சித்தும் பக்கமாக இழுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.